நெல்லையில் அமைக்கப்பட்டுள்ள தேர்வு மையங்களில் சோதனைக்கு பிறகு மாணவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் நாகராஜனிடம் கேட்கலாம். நாகராஜன், நீங்க இருக்கிற இடத்துல மொத்தம் எத்தனை தேர்வு மையங்கள் இருக்கு? மாணவர்கள் குறிப்பிட்ட நேரத்திற்கு வந்துட்டாங்களா? பத்மபிரியா, நம்ம இருக்கக்கூடிய நெல்லை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 10 இடங்களில் இந்த தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. நம்ம இருக்கக்கூடிய ஒரு தேர்வு மையத்தில் தான் இருக்கிறோம். நெல்லை டவுனில் இருக்கக்கூடிய சாப்டர் என்ற தேர்வு மையத்தில் இருக்கிறோம். இங்கு காலை 7:30 மணியிலிருந்து மாணவிகள் ஒவ்வொருவராக சோதனைக்கு பிறகு அனுமதிக்கப்படுகிறார்கள். இந்த சோதனையில் ஏற்கனவே அறிவுறுத்திருந்தபடி அந்த ஹேர் பேண்ட் மற்றும் சால் போன்ற ஹீல் செருப்புகள் போன்றவை எல்லாம் அனுமதிக்கப்படவில்லை. இந்த கடும் சோதனைக்கு பிறகு அனுமதிக்கப்படக்கூடிய மாணவிகள் கடைசி நேரத்தில் அது ஒரு பதட்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கிறார்கள். அவர்கள் பெற்றோர்களும் அதனை தெரிவிக்கிறார்கள். 4380 பேர் தேர்வு எழுதுகிறார்கள். இந்த இடத்தில் மட்டும் இந்த சென்டர் மட்டும் 420 பெண்கள் தேர்வு எழுதுகிறார்கள். இங்கு வந்திருக்கக்கூடிய மாணவியிடம் கேட்கலாம், அம்மா நீங்க முதல்ல தேர்வு அட்டன் பண்ண வந்திருக்கீங்க, எப்படி இருக்கு இந்த அனுபவம், எப்படி இருக்கு, இங்க சோதனைகள்லாம் எப்படி இருக்கு பாக்குறீங்க? நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல எப்படி இருக்க போகுதுன்னு எதிர்பார்த்துட்டே இருக்கேன் எப்படி இருக்கும்னு. நீங்கள் எந்த பகுதியிலேருந்து வந்திருக்கீங்க? இப்போ இந்த சோதனைகள்லாம் எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் மதுரையிலேருந்து வந்திருக்கோம். இப்போ எங்களுக்கு நீட்டு வெளி மாநிலம் போடாமல் இங்கே மதுரையில் கொடுத்தது கொஞ்சம் பரவாயில்ல. வெளி மாநிலத்தில் போட்டவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் இதுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணுனா நல்லாயிருக்கும். தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு தமிழ்நாட்டில் போட்டிருந்தா மக்கள் நிறைய எக்ஸாம் எதுக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறதுக்கு. வெளி மாநிலங்களுக்கு போகிறவங்களுக்கு 3 நாள் அது படிக்கிறது வேஸ்ட்டாக போகும் இல்லையா? ட்ராவல்லே அந்த டைம் பூரா வேஸ்ட்டாக போயிடும். மக்கள் எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கிறதுக்கு ரொம்ப அவளோட இருக்கும். பார்ப்போம். மற்றொரு பெற்றோர் இருக்காங்க. நீங்கள் எந்த பகுதியிலேருந்து வந்திருக்கீங்க? எங்கள் குழந்தை இப்போ என்ன எழுதுறாங்க? சாத்தாமத்துலேருந்து வந்திருக்குங்க. நீட்டு ஃபஸ்ட் டைம் எழுதிட்டு இருக்கேன். அதாவது பிட்டு அடித்து யாருமே பிட்டு கொண்டு போய் பாஸ் பண்ணக்கூடிய இந்த பரீட்சை கிடையாது. அப்புறம் தேவையில்லாமல் அது போடக்கூடாது, இது போடக்கூடாது, கமல் போடக்கூடாது, தேவையில்லாத ஒரு டென்ஷன் உருவாக்குறாங்க. பரீட்சை காலில் போகிற பிள்ளை சுமத்தாக போகணும். அது இல்லாமல் கேர்பின் போடக்கூடாது, சால் போடக்கூடாதுன்னு சொல்லும்போது ஏதோ ஒரு இங்கேயே கொண்டு ஜெயிலில் கொண்டு விட்ட மாதிரி இருக்குது. யூனிஃபார்ம் மாற்றி கொண்டு ஜெயிலில் கொண்டு அடைச்ச மாதிரி இருக்குது. பரீட்சை காலுக்கு போகிறப்ப ஒன்று மனநிலை நல்ல ஒரு இதில் போகணும். அது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டம். நல்லது சார். சரி, இப்போ எந்த பகுதியிலேருந்து எப்படி வந்தீங்க? நீங்கள் பயணம் தூரம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எப்படி வந்தீங்க? 5 கிலோமீட்டரு பைக்கில் தான் கூட்டு வந்திருக்கேன். நம்ம நேரத்தையும் தங்கினாலும் பிள்ளைக்கு படிக்க சிரமமாக இருக்கும். வீட்டிலேருந்து படிச்சுட்டு காலையில் கிளம்பி வந்திருக்கோம். பைக்கில் தான் வந்திருக்கோம். 2 வீலர்லாம் கூட்டு வந்திருக்கேன். நீங்கள் சொல்லுங்கள், எந்த பகுதியில் வந்திருக்கீங்க? உங்கள் குழந்தை நீட் எதிர்கொள்ள போகிறாங்க. இப்போ எப்படி இருக்குது இந்த சோதனைலாம் எப்படி பார்க்குறீங்க? நான் தூத்துக்குடியிலேருந்து வந்திருக்கோம். இங்கே ஆக்சுவலாக குழந்தைகளுக்கு பரீட்சை எழுதணுன்னா ஒரு மனநிலை பாதிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு இங்கே கெடுபிடிகளில் அந்த முதல் அரை மணி நேரங்கிறது எல்லாருக்குமே கொஸ்டின் பேப்பர் வாங்கணுன்னு பதட்டம் இருக்கக்கூடாது. ஆனால் இங்கே கொஞ்சம் பதட்டத்தோடு தான் போவாங்க. அதை எத்தனையோ போட்டித் தேர்வுகள் இங்கே தமிழ்நாட்டில் நடந்துகிட்ருக்கு. ஐஏஎஸ், யூபிஎஸ்சி, ஸ்டாஃப் செலக்ஷன் எதுக்குமே இந்த இது கிடையாது, கெடுபிடி கிடையாது. அப்போ நீட்டுக்கு மட்டும் ஏன் இந்த கெடுபிடி? மிச்ச தேர்வுகள் மாதிரி இதையும் நடக்கலாம் இல்லையா? அடுத்த தடவை இந்த கெடுபிடிகளை குறைக்கணும். நீங்கள் சொல்லுங்கள், இந்த மற்ற மாநிலங்களில் கெடுபிடிகள் அதிகமாக வைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது வட மாநிலங்களில். அதன் காரணம் காட்டி தான் எல்லா பகுதியிலும் ஒரே மாதிரியான சோதனை அப்படிங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த சோதனைகள் பெற்றோர்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சோதனை பண்ணுறது ஒன்றும் தப்பாக எனக்கு தோணலை. ஏன்னா நல்ல மார்க் எடுக்கிறவங்க அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி போயிடக்கூடாது. தவறாக மிஸ்யூஸ் பண்ணி பரீட்சை எழுதி அடிமட்டத்தில் இருக்கவங்க பாஸ் பண்ணி நல்லா படித்து எழுதக்கூடிய ஒரு பிள்ளைக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கக்கூடாமல் போயிடக்கூடாதுங்கிறக்காண்டி வச்சுருக்காங்க. அதை நாம் பெருசாக தவறுனே சொல்ல முடியாது. ஆனால் இங்கேருந்து அடுத்த மாநிலத்தில் கொண்டு போட்டிருக்கிறது, சென்டர் போட்டிருக்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை. அதுக்கு என்ன காரணங்கிறது தீவிர விசாரிக்க. சோதனைகள் அதிகமாக இருந்தால் கூட அதை ஏற்றுக்கொள்ளலாம் அது என்று ஒரு தரப்பினரும், அதே போல் சோதனைகள் அதிகமாக வேண்டாம், தளத்தில் விடலாம் என்றும் பெற்றோர்கள் தெரிவிக்கிறார்கள். மற்றொரு புறம் இங்கிருந்து வெளி மாநிலங்களுக்கு அதிகமாக, அதாவது 2000க்கும் அதிகப்பட்ட மாணவிகள் நெல்லை மாவட்டத்திலிருந்து கேரளாவில் சென்று எழுதுகின்றனர். இந்த மாதிரியான தூரங்களை தவிர்க்கலாம் என்றும் தற்பொழுது பெற்றோர்கள் தெரிவிக்கிறார்கள். இணைப்பிலேயே தொடருங்கள் நாகராஜ். திருச்சி மாவட்டத்திலும் மாணவர்கள் நீட் தேர்வு எழுத மையங்களுக்குள் அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். களத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் லெனின் கூடுதல் தகவல்களை வழங்குகிறார். லெனின், திருச்சியில் மொத்தம் எத்தனை தேர்வு மையங்கள் உள்ளன? அங்கு மாணவர்களுக்கு எதுபோன்ற கட்டுப்பாடுகள், எதுபோன்ற சோதனைகள் நடத்தப்பட்டன? தமிழகத்தில் நீட் தேர்வு சந்திக்கக்கூடிய மாணவர்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறார்களோ அத்தகைய பிரச்சனைகளை திருச்சியில் தேர்வு எழுதக்கூடிய மாணவ மாணவிகளும் சந்திக்கிறாங்க. குறிப்பாக திருச்சியில் 12 மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. 9420 மாணவ மாணவியர்கள் இந்த தேர்வு எழுதுகிறாங்க. திருச்சியை சுற்றி இருக்கக்கூடிய
திருவாரூர், நாகை, தஞ்சை, புதுக்கோட்டை, அரியலூர், கரூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவ மாணவியர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு இந்த தேர்வு எழுதுவதற்காக வந்திருக்காங்க. குறிப்பாக நேற்று இரவு 9 மணிக்கு 10 மணிக்கு வந்து வேதாரண்யம் அருகே வந்து பேருந்தில் ஏறி இன்று அதிகாலை வந்து திருச்சிக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய தேர்வு மையத்தை வந்து கண்டறிந்து காலை 6:30 மணிக்கு வந்து இங்கே தயார் நிலையில் வரிசையில் காத்து கிடந்து 7:30 மணிக்கு உள்ளே அனுமதிக்கப்பட்ட பிறகு அவர்கள் வந்து 10 மணிக்கு தேர்வு எழுதிவிட்டு 1 மணிக்கு வந்து தேர்வை முடித்துவிட்டு திரும்ப வரப்போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் உள்ளுக்குள்ள பசியோடு அந்த மாணவர்கள் தேர்வை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது இருக்கிறது. அவர்களுக்கு அங்கே உள்ளே தண்ணீர் மட்டுமே வந்து கொடுக்கப்படுகிறது என்கின்ற விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. இப்போ அருகாமையில் நம்முடைய பெற்றோர்கள் இருக்காங்க, அவங்கள்ட்ட நம்ம கேட்கலாம். நீங்கள் எங்கேருந்து வரீங்க? மாணவர்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க? நான் தஞ்சாவூர்லேருந்து வர்றேன். என்னோடய பையன் இங்கே எக்ஸாமுக்காக வந்திருக்காரு. இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கிளியராக கொடுத்துருக்காங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனாக ஃபாலோ பண்ணாலே நான் சரியாக வந்துருக்கேன். அதை ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். ஒன்றும் பதட்டம் அடைய தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சரியாக போயிட்டுருக்கு. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தட் நினச்சிருக்கேன். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? உங்கள் பையன் பொண்ணால் யார் பரிசு எழுதுறா? அவர்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க? எல்லாம் நிறைவாக இருக்கா? என் பொண்ணு எழுதுது சார். போன வருஷம் இருந்த டென்ஷன் இந்த வருஷம் இல்லை சார். ஏன்னா போன வருஷம் நிறைய பெற்றோர்கள் பாதிக்கப்பட்டாங்க. அதெல்லாம் சரி பண்ணி அந்த போன வருஷம் உள்ளவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு இந்த வருஷம் வந்து சரியான முறையில் நடக்குதுங்கிறது எங்களோட இது. இருந்தாலும் சின்ன சின்ன குறைகள் இருக்குது. அதை பார்த்து வீட்டை கேட்டிங்கன்னா தெரியும். எங்களை பொறுத்த வரைக்கும் தஞ்சாவூர்லேருந்து வரதுனால ஒன்றும் பெரிய பிரச்சனையாக தெரியல. ஆமாம், நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? உங்கள் யார் வந்து வளப்பக்குடியிலேருந்து வரோம். எங்கள் பொண்ணு எழுதுது பரிச்சை. இன்னும் ஒன்றும் இல்லை, எழுத போயிருக்குது. நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? நீங்கள் நேரடியாக இந்த மையத்தை கண்டுபிடிச்சி வருவதற்கு எளிமையாக இருந்துச்சா? உங்கள் பையன் எந்த அளவுக்கு தயாராகிருக்காங்க? நான் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் கரம்பக்குடிலேருந்து வந்தேன். என் பாப்பா நீட்டாக அப்ளிகேஷன் பண்ணியிருந்தான். அதில் பர்டிகுலர்ஸ் இருந்துச்சு, கரெக்டாக வந்துட்டோம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அதுகளுக்கு பசியாடுறதுக்கு எதுவும் உள்ளே எதுவும் கொடுக்குறாங்களா என்னங்கிறது தெரியல. அதுதான் குறையாக தெரியுது. மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. திருச்சியை பொறுத்தவரை இந்த 12 மையங்கள், குறிப்பாக துப்பாக்கி தொழிற்சாலை அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த நவுல்பட்டு அந்த கிராமத்தில் கேந்திர வித்யாலயுடைய அந்த N1, N2 ஆகிய 2 பள்ளிகள்லையும் அந்த தேர்வானது நடக்குது. திருச்சியிலிருந்து அந்த பகுதிகளை கண்டறிந்து பெற்றோர்கள் செல்வது என்பது சிரமமான காரியமாக இருக்கிறது. வேதாரண்யம் உள்ளிட்ட பல்வேறு வெளி மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் இங்கு திருச்சிக்கு அதிகாலை 5 மணிக்கு வந்தால் கூட குறிப்பிட்ட அந்த பேருந்துகளை கண்டறிந்து அந்த பேருந்தின் மூலமாக அங்கே குறிப்பிட்ட பேருந்துகள் மட்டும்தான் அந்த வழித்தடத்தில் இயக்கப்படுது. அந்த பேருந்துகளை கண்டறிந்து அவர்கள் வந்து குறிப்பிட்ட நேரத்திற்கு அந்த மையங்களை சென்றடைவதில் இருக்கக்கூடிய சிரமங்கள் குறித்து பல்வேறு பெற்றோர்கள் நம்மள்ட்ட வந்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. பத்துப்பிரியா, தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருக்கும் நீட் தேர்வு மையங்களில் இருந்து கள விவரங்களை வழங்கிய அனைத்து செய்தியாளர்களுக்கும் நன்றி. மேலும் செய்தி அறையிலிருந்து நீட் தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்கிய அபிநயா, உங்களுக்கும் நன்றி.